ஹாய் கேஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக் வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சு, பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து ப்ராப்பராக ஃபைண்ட் பண்ணுறது, ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்டாக நிறைய பேர் மார்க் பண்ணுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்காகவும் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆர்டர் பிளாக்னா என்ன, அது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஃபுட் பிரிண்ட். இப்ப மார்க்கெட் இருக்குதுன்னா மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறுதா, அதுல வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் ஆர்டர் பிளாக்ன்றது. இப்போ இன்ஸ்டியூட் வந்து இங்க ஒரு பை பண்றோம், அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே இறங்குறப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி இருக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பிரிண்ட், அந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து பை பண்ண இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டில் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்படின்னு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூவ் எங்கே இருக்குதோ இங்கே இருந்தால் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை பார்த்துக்கணும் வரணும். இப்போ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்க லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் ஆர்டர் பிளாக் எனக்கு இது. இதோட வந்து மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஃபேர் வேல்யூ கேப். ஆர்டர் பிளாக் அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்காக மாற்றணும். இப்போ இந்த கேண்டில் பாருங்களேன், மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சடன் டவுன் ஏறிடுதா, இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குது. அப்போ இந்த இடத்த நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்போ ஒரு டவுன் கொடுத்து திரும்பி இந்த இடத்த வந்து தொடர்றப்ப இங்கே நம்ம என்ட்ரி இருக்கும், ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து திரும்பி ஒரு டவுன் போகலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த கேண்டில் இருக்கு. இது வந்து இது ஒரு ஆர்டர் பிளாக்கா கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கேண்டில் மிட்டிகேட் ஆயிருக்குதுல்ல. ஆர்டர் பிளாக்னா அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். இப்போ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்காக எடுக்கலாம். பட் மார்க்கெட் இப்படி இருந்துச்சுன்னா இந்த டைமில் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் கிடையாது. மேபி இப்படி நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்துருக்குதா, இந்த கேண்டில் வந்து இதில் மிட்டிகேட் ஆகிருக்குது. அப்போ எங்கே ஆர்டர் பிளாக் வந்து இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சார்ட்டில் காட்டுறேன், நெக்ஸ்ட் ரியல் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வருமே. ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு திங் தான் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் வச்சு நிறைய என்ட்ரி எடுக்கலாம். ஆர்டர் பிளாக் தான் மெயினே. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லின்னு வரேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஓகே, இப்போ இந்த சார்ட்டில் பாருங்களேன், மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறிடுதா. நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவோம். இந்த வந்து கிரீன் கலர் பாக்ஸ், மார்க்கெட் வந்து திரும்பி இந்த ஜோனை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே ஏறிது. இந்த கிரீன் கலர் பாக்ஸை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே ஏறிது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். ஆர்டர் பிளாக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லிக்விடிட்டி. இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கான்செப்ட். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாரி ஒரு எஸ்எம்சியில் வந்து ஒரு கான்செப்ட். அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருவோம், இதை வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இங்கே மார்க்கெட் இங்கேருந்து கீழே இருக்குதா, இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். பட் இதை வந்து மார்க்கெட் உடைச்சிட்டு கீழே இறங்குறான். ஏன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இதை எடுத்துட்டு திரும்பி மேலே ஏறுறான், கீழே இறங்குறான், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, எடுக்கிறான், பூம் மேலே ஏறான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சார்ட்டில் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணணும்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சார்ட் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து பாருங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு லா
ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா ஒரு லாஸ்ட் மூவ் பாருங்க. இங்க இருந்தா இப்ப ஸ்டார்ட் ஆகுதா, இங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது, இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணுவோம். ஏன்னா இங்க பாருங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதா, அப்ப இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் பிளாக். ஓகே, பட் இது வந்து டச் ஆகல. ஏன்னா எஃப்இஜியும் மார்க்கெட் டச் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்களா, மார்க்கெட்டிங் எது டவுன் ஆயிடுச்சா, திரும்பி இங்கே பாருங்க ஒரு ஆர்டர் பிளாக். இதில் வந்து எது ஆர்டர் பிளாக், இது ஆர்டர் பிளாக்கா? இல்லை, தப்பு. ஏன்னா இதை தான் வந்து நம்ம ஒரு ஆர்டர் பிளாக், இதுதான் ஆர்டர் பிளாக். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக்குள்ள தான் இந்த கேண்டில் இருக்குது. இது வந்து ஒரு இன்சைட் பார், இது வந்து ஒரு இன்சைட் பார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். ஃபேர் வேல்யூ பெர்ஃபெக்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் இங்கே வந்து ஒரு டவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூவ் பாருங்க, இதில் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது? இந்த மாதிரி ஜோன்லாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம். இதுவும் நீங்கள் கற்றுக்க ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஜோனில் பாருங்களேன், இது ஆர்டர் பிளாக்கா? இது ஆர்டர் பிளாக்கா? இல்லை, தப்பு. நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தப்பு எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி தான் சொல்லி தருவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கற்றுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஒரு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில், மூணுமே மிட்டிகேட்டர் தானே இருக்குது. இதில் எங்கே ஃபேர் வேல்யூ கேப்பே இல்லையே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கேண்டில், இந்த கேண்டிலும் மிட்டிகேட்டட். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து மேலே ஏறிடுதா, இந்த கேண்டிலும் மிட்டிகேட்டட். நெக்ஸ்ட் இந்த கேண்டில். ஓகே, இங்கேயும் பாருங்க ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கு. ஓகே, இந்த ஜோன் பாருங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்போ இதை நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுப்போமா? ஓகே, இது ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து பாருங்க இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஆர்டர் பிளாக்கை ரியாக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துருக்குது. ஓகே, இதுதான் ஆர்டர் பிளாக் வச்சு என்ட்ரி. இப்போ பாருங்களேன், நான் மோஸ்ட்டாக எப்படி என்ட்ரி எடுப்பேன்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓகே, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை டச் ஆகுது, டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ, நீங்கள் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்களோ, ஸோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, போலிங்கர் பேண்ட், ஆர்எஸ்ஐ, அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாம். உங்களோட கன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக 1:3, ஈஸியாக 1:3. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரேப்பர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இங்கேருந்து எடுப்பீங்க. ஒன்ஸ் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1:6. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வச்சு என்ட்ரி எடுக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி. ப்ராப்பராக கற்றுக்குன்னு நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால். ஓகே, இதில் வந்து ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கு. இந்த ஜோன் வந்து ஒரு ஆர்டர் பிளாக். பட் இந்த ஜோன் வந்து பாருங்களா, மார்க்கெட் கீழே இறங்கி திரும்பி மேலே ஏறி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் ஆயிடுச்சு. அப்போனா ஃபியூச்சரில் இந்த இடத்துல வந்தாலும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் தான் பார்க்கணும். அங்கேருந்து இங்கே தானே, இப்போ இங்கே பாருங்க, இதான் லாஸ்ட் கேண்டில். இங்கே இருந்தால் ஃபால். இதை மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே ஒரு கேண்டில் இருக்குதா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட் திரும்பி இங்கே டச் பண்ணால் ஒரு ஃபால், ஒரு ஈஸியான ஃபால். ஓகே, இப்போ இங்கேயும் பாருங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், ஈஸியாக 1:5. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதில் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்கு?
இதுல வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை எதை மார்க் பண்ணுவோம்னா இந்த ஜோன் வராது. ஏன்னா இது எல்லாமே மிட்டிகேட்டட். நீங்க ஆர்டர் பிளாக் வந்து ஈஸியா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா லாஸ்டா மார்க்கெட் இங்க இருந்து கீழே டவுன் ஆயிருதா அங்க இடத்துல எங்க லாஸ்டா ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு பாருங்க. மார்க்கெட்ல இப்ப இங்கதான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஜோனை நான் மார்க் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ஃபால். இதுல வந்து எங்க ஆர்டர் பிளாக் இருக்கு? ஓகே, இது ஆர்டர் பிளாக்கா? இது ஆர்டர் பிளாக்கா? ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இல்லையே. அப்ப எப்படி ஆர்டர் பிளாக்? ஓகே, சரி, இது ஆர்டர் பிளாக்கா? இல்லையே, ஏன்னா இது வந்து ஒரு இன்சைட் நியூ. ஓகே, அப்ப இது ஆர்டர் பிளாக்கா? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் மிட்டிகேட் ஆயிருக்கா? அப்ப எப்படி ஆர்டர் பிளாக்கா வரும்? இது ஆர்டர் பிளாக்கா? இது ஆர்டர் பிளாக்கா வராது. ஏன்னா இந்த கேண்டில், இந்த கேண்டில வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தான் திரும்பி கீழே இறங்கி இருக்கிறோம். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூவ். ஸோ நம்ம வந்து இந்த கேண்டில் தான் எடுக்கணுமே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும் எடுத்தா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆர்டர் பிளாக்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஜோன்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து திரும்பி ஒரு ஃபால் கொடுத்துரு. நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இண்டிகேட்டர் இல்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்தா திரும்பி டவுன் ஆயிருக்குது. இதுல வந்து எங்க ஆர்டர் பிளாக் இருக்கு? இந்த ஜோன் ஒரு ஆர்டர் பிளாக். இதுல ஆர்டர் பிளாக்கே வராது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் மிட்டிகேட்டட். ஸோ இப்போ இங்க இருந்து வாங்க, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே, ஏன்னா மார்க்கெட் மிட்டிகேட் ஆகல. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் மார்க்கெட் வந்து இங்க டச் ஆயிருக்கும். டச் ஆகல. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். இந்த கேண்டில் ஏன் மார்க் பண்ணலன்னா இது வந்து ஒரு இன்சைட் கேண்டில். இந்த கேண்டிலுக்குள்ள தானே இந்த கேண்டில் இருக்குது. அப்பனா இது ஒரு டம்மி பீஸ்னு வச்சுக்கோங்க. இன்சைட் கேண்டில்லாம் எடுக்கூடாது. அது வெளில இருக்கிற கேண்டில் தான் வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபியூச்சர்ல மார்க்கெட் இங்க வந்துச்சுன்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பட் மார்க்கெட் இங்க இருந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஜோன்ல பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதுல வந்து எது ஆர்டர் பிளாக்? இதுல வந்து எது ஆர்டர் பிளாக்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஆர்டர் பிளாக்கா மாறுவாங்க. இதை வந்து ஆர்டர் பிளாக்கா மாறுவாங்க. எப்படி இது ஆர்டர் பிளாக்கா வரும் புரியலையே. ஏன்னா இந்த ஜோன் தான், இதுதான் லாஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் எடுத்துருக்குது. அப்ப இதுதான் லாஸ்ட் கேண்டில். இங்க இருந்து இந்த கேண்டில் தான் எடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுப்போம். பட் பாருங்க, மார்க்கெட் இங்க இருக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒவே பண்ணணும்னு இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பிளாக் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேர் வேல்யூ கேப் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 ஆர்டர் பிளாக் தான் இருக்கும். அந்த 2 ஆர்டர் பிளாக் வந்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லித்தரேன். ஸோ அந்த 2 ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பிளாக் இருக்கும்ல, எல்லாமே ஒர்க் ஆகாது. இப்ப இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. எல்லாமே ஒர்க் ஆயிடுமா? எல்லாமே ஒர்க் ஆகாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன் எப்படி வந்து ஆர்டர் பிளாக் வந்து ஸோ அந்த 2 ஆர்டர் பிளாக் தான் இருக்கும். ஒர்க் ஆனாலே இந்த 2 ஆர்டர் பிளாக் தான்டா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த 2 ஆர்டர் பிளாக் மட்டும் வந்தா நீங்க எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ஃபால் திரும்பி மேலே ஏறி இருக்குது.
இதுதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வீடியோ போடுறப்ப காமிச்சிருப்போம். இது ஒரு ஆர்டர் பிளாக்கா? மார்க்கெட் இங்க டச் ஆகுது, இங்க இருந்து ஒரு ஃபால். ஓகே, ஈஸியான என்ட்ரி. இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தானே? இதெல்லாம் ஏன் நம்ம என்ட்ரி எடுக்கல? இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தானே? இதெல்லாம் நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கல? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஆர்டர் பிளாக்ல இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கணும், இப்போ இந்த ஆர்டர் பிளாக் ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பை கைஸ், see you in next video.